பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3வது வசனம். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ரொம்ப லேட் ஆகுதுன்னு நீ ஃபீல் பண்ணாத, நீ வெயிட் பண்ணு, நிச்சயமா உனக்கு நடக்க போகுது. நீ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கியோ அது நடக்க போகுது, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமா நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தாருன்ட்டு. நான் எந்த அளவுக்கு வெயிட் பண்றனோ அந்த அளவுக்கு நிச்சயமா பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி தாவீது அங்க குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட நீங்க ஆண்டவர் கிட்ட சில காரியத்தை ஜபத்தின் மூலியமா கேட்டுட்டு வெயிட் பண்றீங்கன்னா நிச்சயமா பெற்றுக்கொள்ளதான் போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நிறைய டைம் பாத்தீங்கன்னா, எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போய் கிடந்த அப்படின்னு பாட்டு பாடிட்டு விசுவாசத்துல நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இன்னைக்கு நீ என்ன காரியத்துக்காக வெயிட் பண்ணி காத்துன்னு இருக்கியோ அந்த காரியம் உன் லைஃப்ல நடக்கணுன்றதுக்காக நீ விசுவாசமா காத்துரு. ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு. நீ விசுவாசமா காத்துன்னு இருக்கனா உன் விசுவாசம் வீண் போகாது. நீ என்ன காரியத்தை எதிர்பார்க்குறது அது பெற்றுக்கொள்ளதான் போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையை தெரிய செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.